ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ரசம். ஓகே, கல்யாண வீட்டு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பொடி உள்ளி, ஒரு பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, சின்ன உள்ளி, ஜீரகம், அப்புறமா நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகா நல்ல வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசம் மிக்ஸை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறும்போது நாம் விட்ட எண்ணெய் எல்லாமே வெளியே வரும். அந்த மசாலா அப்படியே சுருண்டு வரும். நமக்கு தேவைக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றுங்க. அப்புறமா ஒரு சின்ன கப் தேங்காய் தண்ணி, கொஞ்சமாக பருப்பு அவிச்ச தண்ணி, மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கழுகி அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்ல வாசமாக இருக்கும். இந்த டைமில் நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை அதில் போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கல்யாண வீட்டு ரசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.